உருமாறும் கொரோனா அதை பற்றி தான் நீங்கள் நம்மளோட பதிவு. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உலக லெவலில் பயமுட்டிகிட்டு இருக்க அந்த உருமாறும் கொரோனா இந்தியாவில் வந்து என்ன செய்யும்? நான் சொல்கிறேன் 250% ஒன்றும் செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்றைக்கு மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுறோமோ அன்றைக்கி நமக்கு ஆப்பு இருக்குது. என்ன, நம்ம அதை பின்பற்றாமல் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட வாழ்வியல் முறையை நம்ம கடைப்பிடிச்சாவே இந்த எல்லா பிரச்சனைலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம். இந்த ஐஸ் வாட்டர் சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வச்சு பொருளுங்களை சாப்பிட்றது, எல்லாம் இந்த இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ் உணவு. நீங்கள் வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100% தன்னை ஒரு ஹைஜீனிக்கும் க்ளீனும் சொல்லிவிட்டு எந்த பொருளுமே ஃப்ரெஷ்ஷாக அவன் வாழ்க்கையில் சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாமே வந்து அது வந்து ஒரு கெமிக்கலாக சேஞ்ச் பண்ணி அதை ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரில் வச்சு அதை ஒரு ஃப்ரீசரில் வச்சு தேவையான போது தான் எடுத்து சாப்பிடுவாங்க. இருக்கிறதுலே மிக புண்ணியமான பூமி தமிழ்நாடு பூமி. நம்ம அன்றைக்கி விளையிறது அன்றைக்கே கூட சாப்பிட்லாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம இயற்கை சார்ந்து ரொம்ப எளிமையாக பழையபடி நம்ம வாழ்க்கையை தொடங்கி எப்பயும் போல் நம்ம இருந்தோம்னாவே இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நம்ம 100க்கு 100 தப்பிக்கலாம். நம்மளை இது எந்த வகையிலையும் பாதிக்காது, பாதிக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவுகள்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மிக வலிமை படைத்த உணவுகள். புரியுதுங்களா? அதாவது கல் தோன்று மண் தோன்று முன் தோன்ற மூத்த குடி தமிழ் குடி. நம்மளை மிஞ்சி இந்த உலகத்தில் சிறந்த வைத்தியர் யாருமே கிடையாது. என்ன, அத்தனை சித்தர்களும் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. என்ன, அத்தனை வந்து போதி தர்மர் மாதிரி எத்தனையோ பெரிய நல்ல விஷயங்கள் ஆளுகளும் நம்மக்கிட்ட இருந்து போனவங்க தான். அதனால் நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம ஒழுங்காக பின்பற்றினாவே போதும். இந்த இன்ஸ்டண்ட்டு, இந்த கண்டெய்னரில் கட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பாட்டிலில் வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி இந்த ஸ்டைலிஷ் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக கொதிக்க வச்சு சாப்பிட்றது, வேக வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்னாடி திருப்பி தொடரலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் கூகுள் பாலாஜி.